இன்னைக்கான மார்க்கெட் ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்ட்ல மேலே வந்து போனாங்க. மதியம் வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப்பில் ஒரு 750 பாயிண்ட் அப்பில் வந்து சென்செக்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 1200 புள்ளி மேலே வந்து போச்சு. இதே வேகத்தில் போச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு 3000 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் போயிடும் போல். ஸ்டாக்கில் பயங்கரமான ப்ராஃபிட் வந்து வரப்போகுது ஒரு நாள்லையே. இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறீங்கன்னா மதியத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் பங்குச்சந்தை கீழே வந்துட்டாங்க. ஏன் கீழே வந்துச்சு? நல்ல நியூஸ் தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. மேலே தான் பிரேக் அவுட் பண்ணணும், நம்ம மேலே தான் எதிர்பார்த்தோம், எல்லாமே ஓகே தான், எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மதியத்துக்கு மேலே கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நியூஸ் கூட வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 12 நாட்கள் வந்து போர் வந்து ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஒரு 12 நாட்கள் வந்து யாரையும் தாக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு. பங்குச்சந்தை நல்லா தான் மேலே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பயங்கரமான செல்லிங்க, எதிர்பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு செல்லிங் வந்து நடந்துச்சு. எல்லாருமே இந்த இடத்துல வந்து மேலே தான் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு பெரிய லாஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய லாஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணி, டே லோ மார்க் பண்ணி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு பெரிய அப் ட்ரெண்டோ அந்த மாதிரி எதுவுமே போல் மேலே போயிட்டு நல்ல ஒரு செல்லிங்கில் கீழே வந்துட்டாங்க. சரி, ஓகே. இது நம்ம எந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா 25,050 இருக்கு இல்லையா, இதை மார்க்கெட் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம், இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தேன். ஒரு கேப் அப் வந்து கொடுத்துட்டாலே இந்த பாயிண்ட்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு கேப் அப் வந்து கொடுத்துருச்சு இல்லையா, ஒரு 11 o'clock வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோ வந்து வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து வரைஞ்சிக்கணும். எப்படி வரையணும் அப்படின்னா, இப்போ 11 o'clock வரைக்கும் பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே வந்த உடனேயே ஒரு ப்ரீவியஸ் ஹை வரையணும், ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து வரையணும். அதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படி ஒரு கொக்கு வந்து ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரே பிடியாக வந்து பிடிக்குமோ, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு வந்து பண்ணணுங்க. நான் அப்படி தான் ட்ரேடு வந்து பண்ணுவேன். என்னோட லைஃப்பை வந்து மாற்றின ஒன்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் பெரிய லாபம்லாம் கொடுத்துடாது அது, ஆனால் ஒரு மிகப்பெரிய டிசிப்ளினை உங்களுக்கு வந்து கொண்டு வரும் ட்ரேடிங்கில். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணி ஒரு சேலஞ்சு மாதிரி எடுத்துகிட்டு பண்ணி பாருங்கள். ரைட்டர் மருது பாண்டியன் சேனலில் வந்து நான் சேலஞ்செலாம் வந்து போடுவேன். 21 days சேலஞ்ச், 48 days சேலஞ்ச், பிரபஞ்சத்தை பற்றி இந்த மாதிரி நிறையா வந்து பேசுவேன். கொஞ்சம் ஒரு சேலஞ்சு மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும். உங்களை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம். நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது, மார்க்கெட் மேலே போவாங்களா கீழே போவாங்களா எல்லாமே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் வந்து எடுக்கல, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வந்து பண்ணல, கால்ஸ் வந்து கொடுக்கல, இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணல. பணம் சம்பாதிக்கணும் உள்ளே வந்து வரப்போதான் அதில் ஏமாத்துறதுக்கான வேலைகள் நிறையா வந்து நடக்குது. அப்படி போய் ஏமாந்துடாதீங்க. நான் வந்து ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, அதே மாதிரி ராயரின் மகுடம் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 வந்து எழுத போகிறேன். சரிங்களா? நீங்கள் ட்ரேடிங்கை பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஆசான் பாகம் 1லேருந்து 3 வரைக்கும் வந்து படிங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வழி வந்து கிடைக்கும். நிச்சயமாக லாபம் வந்து அடைவீங்க. அதை தாண்டியும் கோர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நானே வந்து கோர்ஸ் வந்து எடுக்கிறேங்க. அதுக்கு ஒரு 5,000 10,000 அந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். என்கிட்ட நீங்கள் புக்கு வாங்கி படிச்சுட்டு இந்த கோர்ஸ் வந்து கேளுங்க, நான் ஃப்ரீயாக வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து ட்ரேடிங் பற்றி மட்டுமே இருக்காது, பிரபஞ்சத்தை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். வாழ்க்கையில் வந்து மேலே வரதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதுவுமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா ஒரு புத்தகத்தை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றணுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ஒரு புத்தகத்தை தான் நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து எப்படி போகலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் கை வழக்கம் போல் வந்து வரைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி தான் பிரேக் அவுட் நினச்சேங்க. நான் இன்றைக்கி வந்து மேலே வந்து போச்சு இல்லையா, இங்கேருந்து பயங்கரமாக மேலே வந்து போகும்போது ஓகே ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நடக்க போது போல், பெரிய லாபம் வந்து கிடைக்க போது போல், ஆப்ஷன் செல்லிங்கில் என்ட்ரி கொடுத்துடலாம், பையிங்கில் என்ட்ரி கொடுத்துடலாம், அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்டாக்லையும் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் பயங்கரமாக கீழே வந்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி பரவாயில்லைங்க, பிரேக் அவுட் வந்து பண்ணி தானே ஆகணும். பார்க்கலாம், கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் சரி, என்ட்ரி கொடுக்குறது தான். அதே மாதிரி எவ்வளோ நாள் சைடு வைஸில் வந்து போனாலும் சரி, நான் பொறுமையாக இருந்து எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண என்ட்ரி கொடுக்கணுமோ அங்கே தாங்க என்ட்ரி வந்து கொடுப்பேன். இங்கே நிறைய ஃபேக் பிரேக் அவுட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா நிற்கவே நிற்காதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே ஓடிடும். விட்டுறாதீங்க.
ஓகே, அப்படியே வந்து 1 ஹவரில் வந்து நம்ம பார்த்துடலாம். ப்ரீவியஸ் லோ 24,950ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி நாளைக்கு கீழே வந்து வரலாம். நாளைக்கு ஸ்லோவாக ட்ரேட் வந்து பண்ணலாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக பங்குச்சந்தை சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால ஒரு சில நாட்கள் ஈஸியாக வந்து போகும். நாளைக்கு நான் அப்படி எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஓகே, ப்ரீவியஸ் ஹை 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அப்படின்னா 25,130. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். 5 மினிட்டில் பார்த்துடலாம். 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு 25,150ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 24,950 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை அதை இன்னும் பிரேக் அவுட் வந்து பண்ணல. கடந்த மே 8லேருந்து இப்போ வரைக்கும் ஜூன் 24 வரைக்கும் பங்குச்சந்தை சைடுவேஸில் தான் போயிருக்கு. சரிங்களா? ஓகே, ப்ரீவியஸில் 1 டே டைம் ஃப்ரேமில் 78,890. ப்ரோ, ப்ரீவியஸ்க்கு இங்கே வரைஞ்சிருக்கீங்க, பக்கத்துலேயே வரைஞ்சிருக்கீங்க. ப்ரீவியஸில் இங்கே வரைய வேண்டியதானே, இல்லை இங்கே வரைய வேண்டியதானே, ஏன் இவ்வளோ தூரம் கீழே தள்ளி வரைகிறீங்க அப்படின்னா பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் இருக்குங்க. அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ரெண்டை வந்து நம்ம ஃப்ரெண்டாக வந்து பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கை வந்து பக்கமாக வரைஞ்சிக்கணும். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் பக்கமாக வரைஞ்சி ட்ரேடை வந்து பண்ணக்கூடாது. எப்போதுமே அப் ட்ரெண்டில் பங்குச்சந்தை இப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து ட்ரெண்டு வந்து மாறும்போது தான் கீழே வந்து என்ட்ரி கொடுக்கணும். ட்ரெண்ட் எந்த இடத்துல மாறும் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது தான். அந்த ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் கை 82,689. அதேமாதிரி ப்ரீவியஸில் இந்த பாயிண்ட் 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு ப்ரீவியஸ் கை 82,470ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 81,840 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அப்படி 5 மினிட்டில் பார்த்துடலாம். 5 மினிட்டில் முக்கியமான ப்ரீவியஸ்க்கு சேம் பாயிண்ட் தான், கொஞ்சம் இந்த இடத்துல மாறுது, அவ்வளோதான். 82,440 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 81,840 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ஆல்ரெடி புதிய உச்சத்தில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஏர்டெல், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்து புதிய உச்சத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. பெல் முக்கியமாக அதான் நல்லா வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சும் ஸ்டாக்லாம் எடுத்து வைக்கணுங்க, அனலைஸ் வந்து பண்ணணும். அப்போ தான் நல்ல ஸ்டாக் வந்து கிடைக்கும், நல்ல பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். ஒரு ஸ்டாக்கை நம்பி மட்டும் உள்ளே வந்து போகாதீங்க, பணத்தை வந்து போடாதீங்க. பணத்தை வந்து பிரித்து போடுங்க. அப்போ தான் 1 காலம் வரனாலும் இன்னொரு நாளில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இதுவுமே ஒரு ட்ரிக்கு தான், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஓகே, ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 53,490. சரிங்களா? அப்படியே 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது கரெக்டாக வந்து 56,020. இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இதை எடுத்துக்கலாமா? ஏன்னா நிஃப்டி இங்கே இருக்குது, நம்ம இங்கே வரைஞ்சிருந்தோம். பேங்க் நிஃப்டியில் ரொம்ப பக்கமாக இதுதான் இருக்குதே. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வரைய முடியுமான்னு பார்ப்போம். எஸ், வரைய முடியுங்க. 56,640 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். 5 மினிட்டில் பார்த்துடலாம். 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த இடத்துல நிச்சயமாக ப்ரீவியஸ் ஹை வந்து மாறும். 56,720 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சேம் பாயிண்ட் தான், 56,020 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம். பங்குச்சந்தையில் ட்ரேடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ஸோ சுலபமான வழியில் கஷ்டப்பட்டு தான் பணம் வந்து சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி உழைப்பை வந்து போடாமல் எதுவுமே இங்கே கிடைக்காதுங்க, ஊதியம்லாம் வந்து கிடைக்காது. அதனால் வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து இப்போ தான் புதுசாக வந்து வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ உழைப்பை வந்து போட முடியுமோ அவ்வளோ உழைப்பை வந்து போடுங்க. ஒவ்வொரு நாளும் சார்ட்லாம் எடுத்து ஏன் மேலே போயிருக்குது, மேலே போனால் எப்படி ட்ரேடு வந்து பண்ணலாம், கீழே போனால் எப்படி ட்ரேடு வந்து பண்ணலாம். பங்குச்சந்தை எல்லா நாளும் ஒரே மாதிரி தானே போகுது, அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சைடு வெஸ்ட் இப்படி தானே மாறி மாறி போய்கிட்டு இருக்குது. அப்போ அதுக்கு இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிக்க முடியுமா? இப்படி நிறைய யோசிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் யோசிச்சு ட்ரேடு வந்து பண்ணால் மட்டும்தான் லாபம் வந்து வரும். அதை வந்து பண்ண பாருங்கள். நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.